Hi friends, welcome back to abitamilyoutuber. நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுனா மறக்காம abitamilyoutuber சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம சேனல்ல வரக்கூடிய அடுத்த வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். vlog-குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம giveaway winners-ஐ அனௌன்ஸ் பண்ணிடலாம். YouTube 1 year celebration-காக நான் giveaway கண்டக்ட் பண்ணிருந்தேன். அந்த giveaway-ல 5 பேர் வின் பண்ணிருக்கீங்க. யார் யாரு அப்படினு பாத்தீங்கன்னா ருக்ஷானா, கார்த்திகா செந்திலானந்த், நதியா ஜமீல், அனிதா பிரணவ், சிவகுமார். இவங்க 5 பேருமே வந்து சூப்பரா பார்ட்டிசிபேட் பண்ணி வின் பண்ணிட்டாங்க. சோ தொடர்ந்து நம்ம சேனல்ல நிறைய giveaways வரும். நீங்களும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. இந்த giveaway winners-கான gift-ஐ வந்து நீங்க எப்படி வாங்கலாம் அப்படினு பாத்தீங்கன்னா கீழ இருக்கக்கூடிய ஈமெயில் ஐடிக்கு நீங்க உங்க அட்ரஸ் டீடைல் and கான்டாக்ட் டீடைல்ஸ் அனுப்பிச்சு விடுங்க. கூடிய சீக்கிரம் உங்க gift வந்து உங்க வீட்டுக்கே வந்துரும். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை பார்த்துட்டே இருங்க. அடுத்து வரக்கூடிய கிவ்அவேல பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். வாங்க vlog-குள்ளே போயிடலாம். நம்ம கார்டனில் வந்து குருவி கூடு கட்டியிருந்துச்சு, முட்டை போட்டிருந்துச்சு, எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஸோ கொஞ்சம் பறிச்சோன்னே கண்டிப்பாக காட்டுங்க அப்படின்னு சொல்லி 2-3 பேர் சொல்லியிருந்தீங்க. அவங்களுக்காக தான் இந்த கிளிப்பிங்ஸ் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ 3 எக் இருந்துச்சு, 2 குருவி தான் வந்து குஞ்சு பொரிச்சிருக்கு. ஸோ இன்றைக்கி ஈவினிங் vlog தான் எடுத்துகிட்ருக்கேன். ஈவினிங் நான் வந்து என்னென்ன பண்ணுறேன் அப்படிங்கிறது தான் உங்கள் கூட இன்றைக்கி நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ ஈவினிங் நான் வந்து யூஸ்வலாக பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு மாதிரியான ஒர்க்லாம் பண்ணிகிட்ருப்பேன். இன்றைக்கி ஈவினிங் நான் என்னென்ன பண்ணேன் அப்படிங்கிறத உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன். இப்போ ஆயுத பூஜை, சரஸ்வதி பூஜை வரதுனால என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு இடமா க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி வந்து ஃபுல்லாகவே ஸ்பைஸ் பாட்டில்ஸ் எல்லாமே எடுத்து வாஷ் பண்ணிகிட்ருக்கேன். மேலே இருக்க 4ம் வந்து வாஷ் பண்ணி வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு 4 எடுத்திருக்கேன். இதில் பார்த்திங்க அப்படின்னா சாம்பார் தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள், அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் இது எல்லாமே எடுத்து இதில் போட்டு வைக்கணும். ஸோ எக்ஸ்ட்ரா இருந்ததெல்லாம் இந்த மாதிரி கப்பில் போட்டு வச்சுட்டு இந்த கிளாஸ் பாட்டில்ஸ் எல்லாத்தையுமே வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். கிளாஸ் பாட்டில் யூஸ் பண்ணுறதுனால என்ன அட்வான்டேஜ்னு பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வாஷ் பண்ணி வைக்கும்போது மறுபடியும் வந்து புது பாட்டில் மாதிரியே ஒரு லுக் இருக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லாமே நீட்டாக வாஷ் பண்ணி ஃபில் பண்ணி வச்சுட்டேன். மேலே இருக்க 2க்கும் பார்த்திங்கன்னா சீரகத்தூளும் சோம்புத்தூளும் வந்து அரைச்சி போட்டு வைக்கணும். இன்றைக்கி வந்து இந்த ஒர்க் பண்ணேன். இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு வந்து அவுல் வச்சு ஒரு கட்லெட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணிகிட்ருக்கேன். இது என்ன அவுல்னு பார்த்திங்கன்னா சிகப்பவுல், நல்லா கெட்டியாக இருக்கக்கூடிய சிகப்பவுல். அதுக்காக ஒரு 3 உருளைக்கிழங்கு வந்து நான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். 3 பெரிய உருளைக்கிழங்குக்கு 1 கப் அளவுக்கு சிகப்பவுல் எடுத்துக்கலாம். அவுள் வந்து ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி நல்லா ஒரு 2-3 தடவை கழுவிட்டு அவுள் முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சுக்கலாம். தண்ணி வந்து ஜாஸ்தியாக இருக்கக்கூடாது. அப்போ வந்து கட்லெட்டில் வந்து நமக்கு நிறையா தண்ணி இழுத்துரும். அதனால் தண்ணி வந்து அளவாக ஊற அளவுக்கு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ உருளைக்கிழங்கு பார்த்திங்க அப்படின்னா 3 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். யூஸ்வலாக பார்த்திங்கன்னா நம்ம உருளைக்கிழங்கு வச்சு எல்லாருமே கட்லெட் பண்ணுவோம். ஸோ அதிலே வந்து கொஞ்சம் அவுள் சேர்த்துக்கிறதுனால கொஞ்சம் ஃபைபர் கண்டென்ட் நமக்கு இருக்கும், ஹெல்த்தியர் ஆப்ஷனும் கூட. அதனால தான் வந்து அவுள் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து உருளைக்கிழங்கு எல்லாத்தையுமே வந்து நல்லா ஃபைனாக மேஷ் பண்ணிக்கலாம். சிகப்பவுல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 minutes to 15 minutes வந்து நல்லா ஊறணும். ஏன்னா இது கொஞ்சம் ஊறுறதுக்கு லேட் ஆகும். இதே மெத்தடில் நீங்கள் வெள்ளை அவுள் வச்சும் ட்ரை பண்ணலாம். ஈவினிங் ஸ்நாக்ஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெகுலராக இருக்காது. எனக்காவது ரொம்ப ரேராக ஏதாவது சாப்பிட்ணுன்னு தோன்ற அன்றைக்கி தான் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ்லாம் பண்ணுவோம். இல்லாட்டி வந்து கார்ன் வேக வச்சு சாப்பிட்றது, ஏதாவது கிழங்கு, சீஸ்னல் கிழங்கு கிடைக்கும் பார்த்திங்களா, அந்த மாதிரி ஏதாவது வேக வச்சு சாப்பிட்றது, அந்த மாதிரி பண்ணுவோம். ஸோ இப்போ இதுக்கு தேவையான ஐட்டம்ஸ்லாம் வந்து நம்ம கட் பண்ணி ரெடி பண்ணிடலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி இலை, ஒரே ஒரு பச்சை மிளகா, ஒரு பெரிய வெங்காயத்தை வந்து 4ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா சாப்பரில் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையுமே வந்து சாப்பரில் ஆட் பண்ணி நல்லா ஃபைனாக சாப் பண்ணி எடுத்துக்க போகிறேன். போன vlogல வந்து நிறைய பேர் வந்து இந்த சாப்பரை பற்றி கேட்டிருந்தீங்க. ஆல்ரெடி வந்து சாப்பர் ரிவ்யூ வந்து ஒரு வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கேன். இந்த மாடல் வந்து இப்போ கரண்ட்டாக இருக்கா என்னன்னு தெரியல. நான் வந்து ஒரு 2 yearsக்கு முன்னாடி வந்து அமேசானில் தான் இதை வாங்கினேன். மார்பி ரிச்சர்ட் பிராண்டோடது. கொத்தமல்லியில் வந்து நல்லா ஃபைனாக சாப் பண்ணி இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான ஸ்பைஸ் பவுடர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம ஊற வச்சுருக்க அவுளையும் வந்து இதோட சேர்த்துக்கலாம். அவுள் வந்து நல்லா ஊறிடுச்சு. ஸோ அவுள் எல்லாத்தையும் நல்லா ஆட் பண்ணிவிட்டு கையை வச்சு நல்லா பிணைஞ்சு விட்டுக்கலாம்.
நல்லா ஒரு 5 மினிட்ஸ் வந்து சப்பாத்தி மாவு பிணைகிற மாதிரி நல்லா ஈவனாக பிணைஞ்சிருங்க. அப்போ தான் அவல் உருளைக்கிழங்கு இது எல்லாமே வந்து நல்லா மிக்ஸ் ஆகும். அதே மாதிரி உருளைக்கிழங்கு எங்கேயாவது கட்டியாக இருந்துச்சு அப்படின்னா அதையுமே வந்து நல்லா மேஷ் பண்ணி விட்டுருங்க. எல்லா ஸ்பைஸ் பவுடரும் வந்து ஈவனாக வந்து நமக்கு மிக்ஸ் ஆகிருக்கணும். இந்த டைமில் வந்து நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்க அப்படின்னா சால்ட் கரெக்டாக இருக்கா என்னென்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம சால்ட்டும் அட்ஜஸ்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சால்ட் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸ்பைசஸ் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி கட்லெட்லாம் செய்யும்போது ரொம்ப மாட்ரேட்டாக போட்டோம் அப்படின்னா தான் கரெக்டாக இருக்கும். ஸோ கொஞ்சம் அதிகமாக இருந்தாலுமே வந்து நமக்கு ஒரு மாதிரி ரா ஸ்மெல் வர மாதிரி இருக்கும். ஸோ எல்லாமே கம்மியாக போட்டு நல்லா ரொம்ப நேரம் வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இப்போ கட்லெட்டோட மிக்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து 5 மினிட்ஸ் அப்படியே வந்து நம்ம ரெஸ்ட்டில் வச்சிடலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். இது வந்து நீங்கள் 2 மெத்தடில் ஃப்ரை பண்ணலாம். ஸோ மேலே வந்து மைதா மாவும் பிரெட் க்ரம்ஸும் வந்து டிப் பண்ணி நீங்கள் வந்து அந்த மாதிரி ஃப்ரை பண்ணலாம். இல்லை டைரெக்டாக வந்து ஷாலோ ஃப்ரை பண்ணிடலாம். நான் இன்றைக்கி வந்து ரொம்ப கம்மியாக ஆயில் ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு கேஸ்ட் அயர்ன் தவாவில் வந்து நான் ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறேன். ரொம்ப கிறிஸ்பியாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து டீப் ஃப்ரை பண்ணிக்கோங்க. நான் வந்து ரொம்ப கம்மியாக ஆயில் ஆட் பண்ணிவிட்டு அதில் வந்து அப்படியே லேசாக திருப்பி போட்டு ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறேன். ஸோ வந்து கட்லெட் பேட்டர் எடுத்துகிட்டு நல்லா இந்த மாதிரி குட்டி குட்டி கட்லெட் ஷேப்ஸில் நம்ம இது பண்ணிக்கலாம். இது வந்து ஃபிங்கர் ஷேப்பில் இல்லை வந்து ஓவல் ஷேப்பில் அந்த மாதிரி எந்த ஷேப்பில் வேணால் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். நான் வந்து குட்டி குட்டியாக வந்து கட்லெட் ஷேப்பில் வந்து எல்லாத்தையுமே வந்து ரவுண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். ஸோ கிட்ஸுக்கெலாம் வந்து இந்த மாதிரி ரெசிபி பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா ஈவினிங் டைமில் நல்லா வந்து அவங்க சாப்பிடுவாங்க. ஸோ ஏதோ ஒரு வெஜிடபிள்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இல்லைனா மிக்சடு வெஜிடபிள்ஸ் போட்டு ஆட் பண்ணி இந்த மாதிரி பண்ணி கொடுத்துக்கலாம். ஸோ மோஸ்ட் ஆஃப் த கிட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா வெஜிடபிள்ஸ் வந்து அவ்வளோக்கு விரும்பி சாப்பிட மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி கிட்ஸ்க்கெலாம் வந்து நம்ம இந்த மாதிரி பண்ணி கொடுத்துக்கலாம். ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இந்த மாதிரி ஷேப்பில் வந்து பிடிச்சி ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ ஆயில் வந்து நல்லா சூடானதுக்கப்புறம் இதை வந்து நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஷாலோ ஃப்ரை பண்ணும்போது வந்து ஃப்ளேம் வந்து ரொம்ப மீடியமில் வச்சுக்கோங்க. மீடியம் டு லோ வச்சுக்கலாம். ஏன்னா ஹை ஃப்ளேம் வச்சிங்க அப்படின்னா டக்குன்னு அவுட் சைட் லேயர் மட்டும் ப்ரௌன் ஆயிரும், உள்ளே வந்து குக் ஆகாது. ஸோ லோ ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் நேரம் நல்லா திருப்பி போட்டு இந்த மாதிரி இது பண்ணிகிட்டே இருங்க. அதே மாதிரி ரொம்ப வாட்டர் வந்து ஜாஸ்தியாக அவளுக்கு ஊற்றிட்டிங்க அப்படின்னா கட்லெட் வந்து இந்த மாதிரி நல்ல ஷேப்பில் வராது. நமக்கு வந்து ஆயிலில் போட்டோன்னே ஸ்ப்ளிட் ஆயிரும். ஸோ தண்ணியும் வந்து ரொம்ப கம்மியாக ஊற்றி தான் நம்ம மிக்ஸ் பண்ணணும். ஒரு 2 to 3 டைம்ஸ் வந்து நல்லா இந்த மாதிரி திருப்பி போட்டுகிட்டே இருந்தீங்கன்னா நல்லா குக் ஆயிரும். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து பிக்சர்ஸ் அனுப்புவீங்க. இந்த ரெசிபி ட்ரை பண்ணேன், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஃபோட்டோஸ்லாம் பார்க்கும்போது எனக்கே ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். நீங்கள் இன்ட்ராக்ட் பண்ணுறது எல்லாமே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ எந்த ரெசிபியாக இருந்தாலும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இப்போ நம்ம கட்லெட் வந்து குக் ஆகி ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதே மாதிரி நம்ம எல்லா கட்லெட்ஸையும் வந்து பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த கட்லெட் பேட்டர் பார்த்திங்க அப்படின்னா ஆஃப்டர்நூனே நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டு ஈவினிங் கூட நீங்கள் சுடலாம். அந்த மாதிரி 2-3 மணி நேரம் வச்சுருந்தாலும் நல்லா தான் இருக்கும். இப்போ நல்லா டேஸ்டியான கட்லெட்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து சர்வ் பண்ணிடலாம். டேஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா அவல் போட்டிருக்கனால உள்ளே வந்து நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். கட்லெட் சர்வ் பண்ணும்போது ஹாட் சில்லி சாஸ் இல்லைனா வந்து டொமேட்டோ கெச்சப்போட சர்வ் பண்ணிங்க அப்படின்னா டிப் பண்ணி சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸ்நாக்ஸ் காஃபி எல்லாமே வந்து சாப்பிட்டு முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதவுக்கு வந்து பனங்கள் கண்டு வாங்கிட்டு வந்து வச்சுருந்தேன். யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா ரெகுலராகவே வந்து இந்த பனங்கள் கண்டை வந்து நான் பவுடர் பண்ணி தான் வந்து மில்கில் ஆட் பண்ணி கொடுப்பேன். ஸோ நல்ல ஒரிஜினல் பனங்கள் கண்டு வந்து கேட்டு இந்த மாதிரி வாங்கிக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 1 kg வந்து 600 to 650 அந்த மாதிரி ரேஞ்சில் வரும். ஸோ 1 kg வாங்கி நம்ம நல்லா அரைச்சி பவுடர் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு 3 months அந்த மாதிரி வரும். ஸோ இந்த மாதிரி ஜஸ்ட்டு மிக்சர் ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி பவுடர் பண்ணிக்கோங்க. பாதியாக போட்டு நல்லா இந்த மாதிரி பவுடர் பண்ணிக்கோங்க. ஒயிட் சுகர் வந்து டோட்டலாகவே வந்து நான் ஆதவுக்கு வந்து அவாய்ட் பண்ணிவிட்டேன். நம்ம எல்லாருமே வந்து கிட்ஸுக்கு வந்து அது கொடுக்காமல் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. பட் நம்ம எல்லாமே வந்து ஒயிட் சுகர் சாப்பிட்டு தான் வளர்ந்துருப்போம். பட் அதை பற்றி நல்லா தெரிஞ்சுட்டு நம்ம மறுபடியும் அதை வந்து நம்ம கிட்ஸுக்கு வந்து கொடுக்கக்கூடாது. ஏன்னா நிறைய கெமிக்கல்ஸ் வந்து அதில் ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு பதிலாக வந்து நம்ம இந்த மாதிரி பனங்கள் கண்ட பவுடர் பண்ணி பாலில் கொடுக்கறது, இல்லை ஏதாவது ஸ்வீட் பண்ணோம் அப்படின்னா வெல்லம், கரும்பு சக்கரை அது யூஸ் பண்ணி கொடுக்கலாம். ஒரிஜினல் பனங்கருப்பட்டி கிடச்சிச்சு அப்படின்னா அதை வந்து கிட்ஸுக்கு கொடுக்கலாம். இது எல்லாமே வந்து ரொம்ப ஹெல்த்தியர் ஆப்ஷன் தான். ஸோ பனங்கள் கண்டை வந்து பவுடர் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி சளிச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் ஏதாவது குப்பை அந்த மாதிரி ஏதாவது டஸ்ட்டெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அதுவும் வந்துடும்.
பனங்கல்கண்டு எந்த மாதிரி வாங்கி பவுடர் பண்ணி ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மெத்தட் தான் நான் வந்து ஃபாலோ பண்ணுவேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 kg வாங்கணும் அப்படின்னா அதுவே நமக்கு வந்து 3 months அந்த மாதிரி வரும். ஸோ வாங்கும்போது நல்லா 1 kg வாங்கி நம்ம ஃப்ரீ டைமில் நல்லா இந்த மாதிரி பண்ணி சளிச்சு எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து 3 monthsக்கு வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஸ்டோர் பண்ணும்போது ஈரம் படாமல் நல்ல ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணுங்கள். ஸோ ஈரம் பட்டுச்சு இல்லை வந்து கண்டெய்னர் வந்து மூடி வந்து நல்லா டைட்டாக இல்லை அப்படின்னா நல்லா கட்டி ஆயிரும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு பெரிய கண்டெய்னரில் வந்து நல்லா ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணுங்கள். ரெகுலராக யூஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன பாட்டிலில் வந்து போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா ஸோ நம்ம வந்து ஈரக்கை விடுறது அந்த மாதிரி இதெல்லாம் வந்து நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் வந்து 2 கண்டெய்னரில் போட்டு நான் ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன். பனங்கல்கண்டு வந்து நம்ம ரெகுலராகவே பாலில் சேர்த்து கொடுக்கறதுனால பனங்கல்கண்டு வந்து சளி பிடிக்கிறது, இருமல் அதெல்லாம் வந்து அவ்வளோ சீக்கிரம் வராது. ஸோ இருமல் சளி பிடிச்சாலே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஒரு பனங்கல்கண்டு எடுத்து வாயில் மென்னுட்டு அந்த லிக்விடை வந்து அதை வந்து நம்ம முழுங்கணும் அப்படின்னாலே பார்த்திங்கன்னா ட்ரை காஃப் இதெல்லாம் வந்து நல்லா கேட்கும். பனங்கல்கண்டில் வந்து நிறைய வைட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் இருக்குது. ஸோ நம்மளுமே வந்து இந்த பனங்கல்கண்டு பால் குடித்தா உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது. நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க 100% ஆர்கானிக் சோப்ஸ் எல்லாமே வந்து வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணி சேல் பண்ணுறாங்க. அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணுங்கிறவங்க செக் பண்ணிக்கலாம். சோப்ஸ்லேயே பார்த்திங்க அப்படின்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஆதவுக்கு அனுப்பியிருக்காங்க. ஒன்று வந்து சாக்லேட் சோப், இன்னொன்று வந்து ஷியா பட்டர். ஸோ நம்ம ஸ்கின் டைப்புக்கு ஏற்ற மாதிரி சோப்ஸ் எல்லாம் வந்து கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறாங்க. ட்ரை ஸ்கின், ஆயிலி ஸ்கின், இல்லை காம்பினேஷனல் ஸ்கின்ஸ், இல்லை லிக்விட்ஸ் எல்லாமே அவங்கள்ட்ட அவைலபிளாக இருக்குது. அவங்க டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணுங்கிறவங்க அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ் நேம் பார்த்திங்கன்னா கண்ணம்மா ஹோம்மேட் சோப்ஸ். வேணுங்கிறவங்க அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எல்லா டீட்டெயில்ஸுமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதோட இந்த vlog முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா மறக்காமல் அபி தமிழ் யூடியூபர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.